விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். தனாதிபதியின் உச்சமும் அவரோடு உங்கள் ராசிநாதனும் இணைந்திருப்பது லாபமும் யோகமும் தரக்கூடிய வல்லமை பொருந்திய வாரமாக அமையக்கூடிய யோகம் பெற்ற துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 28ஆம் தேதி முதல் மாசி மாதம் 5ஆம் தேதி வரை 11/2/2024 முதல் 17/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். நம்மளே முதல் கிரக அமைப்பை பார்ப்போம். அதன்படி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவானோடு செவ்வாய் பகவானும், 5ஆம் இடத்தில் சனி பகவானும், 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், 7ஆம் இடத்தில் குரு பகவானும், விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். துளாராசி என்பதிலே உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதியாகிய ஜீவனாதிபதி சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கிறார். பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வாரத்தின் இறுதி நாட்கள்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் உங்களுக்கு சந்திராசமும் வேதியும் கலந்து வருகிறது. அதனால் அந்த 2 நாட்களும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தேங்க, மற்றபடி யோகம் உண்டு. சரி, ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது 11/2/2024 திதி வளர்வரையில் வரக்கூடிய துவிதியை திதி, நட்சத்திரம் சதய நட்சத்திரம், சித்த யோகமும் கூடிய தை மாதத்து கடைசி சுப முகூர்த்த நாள். அடுத்த திங்கக்கிழமை, அதாவது 12/2/2024 வளர்வரையில் வரக்கூடிய திருதியை திதியும், அன்று இரவு 8 மணி வரை பூரட்டாதி நட்சத்திரமும் வருகிறது. அன்று முழுவதுமே மரண யோகம். அடுத்து 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அன்று தான் தமிழ் மாத பரப்பு துவங்குகிறது. மாசி மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் மாறுகிறார். அந்த யோகம் படைத்த அந்த நல்ல நாளில் திதியை பொறுத்தளவுக்கு சதுர்த்தி திதி, நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 6 மணி வரை, அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகிறது. அன்று முழுவதுமே அமிர்த யோகம். அடுத்து புதன்கிழமை 14/2/2024 புதன்கிழமை அன்னைக்கு இரவு 7 மணிக்கு மேலே பஞ்சமி திதி வருகிறது. மாலை 5 மணி வரை ரேவதி நட்சத்திரம், அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் மரணயோகம் கூடிய நாள் புதன்கிழமைக்கு. அடுத்து வியாழக்கிழமை சுப முகூர்த்த யோகமான நாள். உங்களுக்கும் அருமையான நாள் தான் அன்றைக்கி. ஏன்னா 15/2/2024 அன்றைய தினத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா திதி மாலை 4:30 மணி வரை சஷ்டி திதி, அதன் பிறகு சப்தமி திதி. அன்றைக்கி மதியம் 3:30 மணி வரை அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம். அன்று சுப முகூர்த்த நாள். அதுக்கு அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் ஏற்கனவே முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசம் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய சந்திராசமும் வேதியும் அமையக்கூடிய நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா 14/2/2024 அன்று ரத சப்தமி, அதாவது 3 மணி வரை சப்தமி திதியும், அதன் பின்பு மாலை 3 மணி வரை சப்தமி திதியும், அதன் பின்பு அஷ்டமி திதியும் வருகிறது. அன்றைக்கு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி அஷ்டமி திதியும் வருகிறது. அன்று நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. அது யோகம்தான். ஏன்னா கார்த்திகை நட்சத்திர சந்திரன் அன்றைக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களை பார்ப்பார். அதனால் வெள்ளிக்கிழமையை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் சந்திராசம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். அடுத்து சனிக்கிழமைக்கு தான் சந்திராசமும் வேதியும் கலந்துக்க நாளாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 17/2/2024 இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு. அன்று ரோஹிணி நட்சத்திரம், அதாவது மதியம் 2 மணிக்கு மேலே ரோஹிணி நட்சத்திரம் வருகிறது. அன்று பீஷ்டாஷ்டமி, அதாவது பீஷ்மருடைய முக்தி நாள். அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் 2 மணிக்கு மேலே நவமி திதி வருகிறது. துளாராசி என்பதே இந்த வாரம் உங்களுக்கு பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு உச்சம் பெற்ற ராசியில் உட்காரக்கூடிய தனாதிபதியால் லாபம் நிறைய கிடைக்க போகுது. அதாவது இதுவரை இருந்து சுணக்கங்கள்லாம் மாறி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான நிலைகள், இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது, தேவையில்லாத சில செலவுகள் எல்லாம் இந்த வாரம் தவிர்க்குது, இது எல்லாமே கிடைக்கும். அளவுக்கு மிஞ்சிய பணம் பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. தன வாக்கு குடும்பஸ்தானம் இந்த வாரம் அருமையான யோகத்தை கிடைக்கும். அதனால் உறவினர்களால் நண்பர்களால்
உங்களுடைய இல்லத்து ஆள்களால் உங்களுக்கு நல்ல சுப செய்திகளும் சுப யோகங்களும் கிடைக்கிற வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் கிடைக்கும். அது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் இன்னும் உங்களுக்கு பலன்கள் நிறைய கிடைக்கும். இல்லை அல்லது அவர்களால் உங்களுக்கு சில விரைய செலவு ஏற்படுற வாய்ப்புகளும் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஜீவனாதிபதி அவர் நம்ம சொன்ன மாதிரி அவர் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் தொழில் நிலைகள் நல்ல பலனை கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5, 6, 7, 8 இடங்களில் உட்காரும்போது அந்த 8ஆம் இடத்தை தவிர மற்ற அருமையான நாளாக தான் அமையிறது. ஆனால் இதெல்லாம் நல்ல சிறந்த நற்பலன்களை தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஒன்று. ரெண்டாவது உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்களும் திருப்திகரமாகவும் எதிர்பாராத நன்மைகளும் தரதுக்கான வாய்ப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து மாணவ செல்வங்கள். மாணவர்களே உங்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரம். ஏன்னா எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் கையில் கிடைக்கும். அதே மாதிரி படிக்கிற விஷயங்களை பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ராவாக படிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அரசு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல சுப செய்திகள் சுப யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எல்லாத்தையும் விட இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த உடல் ரீதியாக மன ரீதியாக பெரிய பாதிப்புலேருந்து மீளக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா பிரச்சனையிலேருந்து மீள்றது மாதிரி உடல் பாதிப்புலேருந்து மீளக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது பெண்களுக்கு சுபமான யோகத்தையும் லாபத்தையும் திருப்திகரமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா செவ்வாயும் சுக்கிரனும் 7ஆம் இடத்து அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் ஒன்று சேர்ந்து சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய காரணத்தினால அந்த பலம் முழுமையாக கிடைக்கும். காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் அப்படிங்கிற விதிப்படி இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும் பலப்படும் லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது கணவரால் மனைவிக்கு மனைவியால் கணவருக்கும் ஒரு சுப லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது புத்திரபாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் வேலை இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரம் கைகோர்த்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிறருடைய உதவியும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு ஒரு அருமையான அமோகமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. குறிப்பாக தொழில் வியாபாரம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் நீங்கள் என்ன எதிர்பார்த்து டார்கெட்டை எடுக்கிறீங்களோ அந்த இது உங்களுக்கு ஓடி அடையக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உறவினர்கள் நண்பர்கள் அல்லது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இவங்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக சொல்லப்போனோம்னா குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதனால் சுபமும் லாபமும் கிடைக்கிற இந்த வாரத்தை நல்லபடியாக பயன்படுத்தினீங்கன்னா சுப லாபங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.